ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஹாப்பியான வீக்கெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது நைஹாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ நான் எப்படி ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருந்தேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் மைண்டில் 1000 பிளான்ஸ் இருந்துச்சு. பார்க்கில் வைக்கலாமா, இல்லைனா ஒரு ஸ்டேகேஷன் மாதிரி ஃபேமிலி கூட போகலாமா, இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஒன்றுத்துலேயும் நிறைய ட்ராபேக் இருந்துச்சு. பார்ட்டி ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஒரு செகண்ட் பர்த்டே, தேர்ட் பர்த்டே அப்படின்னா பரவாயில்ல. இது ஃபர்ஸ்ட் பர்த்டேவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுட் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ண முடியாது. ப்ளஸ் நம்ம டேபிள்ஸ் எடுத்துகிட்டு போகணும், எல்லா மெட்டீரியல்ஸும் நம்மளாவே எடுத்துகிட்டு போகணும். அப்படிங்கிறதுனால அந்த மெத்தட் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சு. பட் ஆனால் அங்கேயும் ஒரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் அந்த மாதிரினா மினிமம் 30 மெம்பர்ஸாவது இருக்கணும். பட் எனக்கு அந்தளவுக்கு பிளான் இல்லை. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே, சிம்பிளாக பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா ஹாப்பியாக பண்ணணும்னு பிளான் பண்ணிவிட்டு இந்த முடிவே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். பஃபே அந்த மாதிரி ஐட்டம்லாம் இல்லாமல் என்ன டிஷ் வேணுமோ பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது பர்த்டேயோட ப்ரீவியஸ் டே. நைஹா வில்லாவில் ஜாலியாக விளையாடி நல்லா டயர்டாக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்போ தான் மெஹந்தி போட முடியும், இல்லைனா மெஹந்தி காமிக்க மாட்டா கையை. ஸோ டயர்டாகி நல்லா தூங்கட்டும்னு நான் ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டன்ட் மெஹந்தி, இது எனக்கு இன்ஸ்டன்ட் மெஹந்தின்னு தெரியாது, ஃபஸ்ட்டு கலருக்காக வாங்கினேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம் போடுறேங்கிறதுனால ஒரு வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சு. என்னால் டிசைன் ஒழுங்காக போட முடியலை. நான் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே நான் ஒரு வைப்ஸ் வச்சு அவளுக்கு வைப் பண்ணிட்டேன். ஏன்னா இன்ஸ்டன்ட்டுங்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ட்ரை ஆகி பீல் ஆகி வருங்கிறதே எனக்கு தெரியலை. ஏன்னா நான் அவளுக்கு ரொம்ப நேரம் வச்சிடல. எனக்கு போடும்போது மட்டும்தான் நான் நோட் பண்ணேன் இது பீல் ஆகி வரும் அப்படிங்கிறதே. நெக்ஸ்ட்டு நைஹாவோட பர்த்டே காஸ்டியூம்ஸ் இது. அவளுக்கு இந்தியாவிலேருந்து ஃப்ராக் அனுப்பியிருந்தாங்க. பட் அது எனக்கு ஃபிட்டிங்காக இல்லை அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ நான் இங்கே துபாயிலே இது வாங்கிட்டேன். நான் சிம்பிளாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பஃப்னு இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இது அவங்க டேடி சூஸ் பண்ணது ஆப்வியஸாக. அதுக்கு மேட்சிங்காக ரப்பர் பேண்டு, பேக்ஸு, அக்சசரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒன்று ஒரு ஷாப்பில் வாங்கினது ஆக்சுவலாக. பர்த்டே பேபி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் நான் போட்டு விடுறேன். எனக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கேர்ள் பேபியாக ஃபீல் ஆச்சு. இவன் அப்படியே டேடியோட ஜெராக்ஸுங்கிறதுனால எல்லாருமே ஆக்சுவலாக மேக்ஸிமம் எல்லாருமே என்கிட்ட கேட்குறது பாய் பேபின்னு அவங்களே அசியூம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாள் அவள் ஆக்சுவலாக பேண்ட் ஷர்ட் போட்டால். இந்த மாதிரி கவுனு, இந்த பேண்டு இதெல்லாம் வச்சா தான் ஒரு கேர்ள் பேபியாக ஃபீல் ஆகுமே. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்ருக்கிறது நைஹாவோட ஃப்ரெண்ட்ஸு. அது பார்க்க தான் சண்டை மாதிரி இருக்குது, பட் ஆக்சுவலாக அவங்க விளையாடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க கூட நைஹா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவங்களோட விட்டாச்சு. இது நைஹாவோட ஆல்வேஸ் ஃபேவரட் ஸ்பாட் இது. ஏன்னா ஃப்ரீயாக கொஞ்சம் விளையாடுவா. மேடம் பர்த்டே ட்ரெஸ்ஸில் வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ் அவளுக்கு ஆக்சுவலாக நல்ல ஃபிட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் சூட் ஆச்சு. ஏன்னா மேட்சிங் ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து. வாலண்டியராக நைஹாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுற்றி போஸ் கொடுத்துட்ருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த விழாவில் மிக்ஸ்டு நேஷ்னாலிட்டிஸ் தான் இருக்கும். ஃபிலிப்பினோஸ், பாகிஸ்தானிஸ், ஸ்ரீலங்கன், அதர் தமிழ் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ்டு தான் இங்கே இருக்கும். ஒரு சின்ன கேதர் பண்ணாலே நல்லா ஹாப்பியாக வீக்கெண்ட் போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நைஹாவோட பர்த்டே செப்டம்பர் 8 தான். பட் செப்டம்பர் 8 மண்டே அப்படிங்கிறதுனால எல்லாரோடையும் வர முடியல. இங்கே துபாயில் இவ்வளோ பிஸி லைஃப்பில் லீவ் எடுத்து வரதெல்லாம் கஷ்டம். ஸோ எல்லாருக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால மொதல் நாள் செப்டம்பர் 7 செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஏன்னா ஷார்ஜாலேருந்து வரணும். ஸோ கஷ்டம், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இங்கே பயங்கர கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 7 செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் ரீச் ஆயாச்சு. அரௌண்ட் ஒரு ஈவினிங் தான் பிளான் பண்ணியிருந்தோங்கன்னா அரௌண்ட் ஒரு 7 o'clock ரெஸ்டாரண்ட் ரீச் ஆயாச்சு. இது ரெஸ்டாரண்ட்டோட என்ட்ரன்ஸு. நாங்கள் சூஸ் பண்ணது கராமாவில் உள்ள புகாரி தான் சூஸ் பண்ணியிருந்தோம். என்னோடய கொலீக் சஜஸ்ட் பண்ணது தான் இது. ஸோ நான் சென்னையில் சாப்பிட்ருக்கேன், பட் கராமாவில் இருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே போய் ட்ரை பண்ணிடணும்னு முடிவு பண்ணியாச்சு. எங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மலையாளி, கோவா இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேயும் மிக்ஸ்டு இருந்ததுனால நம்மளோட தமிழ் ஃபுட்டும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அங்கே ஒரு ஹைலைட் என்னென்னா கிட்ஸ்க்கு ஒரு ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க, அவங்கள கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறதுக்கு. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அது கொஞ்ச நேரம் தான் ஒர்க் அவுட் ஆச்சு, பட் இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற வரைக்கும் நையாவை ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ அவள் கொஞ்சம் நேரம் அதில் விளையாடிட்டு இருந்தாள். அதுக்கப்புறம் அதில் மேனேஜ் பண்ண முடியல அவளை வச்சுட்டு. பர்ஸ்னலாக அன்றைக்கி எல்லாமே எனக்கு ஒரு
ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், மேபி ஒரு தமிழ் பீப்புள் அப்படின்னு சுற்றி இருந்ததுனாலயா என்னமோ தெரியல, அவங்க கோஆப்ரேட் பண்ண விதம் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு, ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. துபாயில் நம்ம தமிழ் மக்களை பார்த்தாலே ஒரு ஹாப்பி தான். ஃப்ரெண்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆக்சுவலாக வந்து கேக் கட்டிங்க்கு முன்னாடியுமே சரி கிஃப்ட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணியாச்சு. சில கிஃப்டெல்லாம் ஆக்சுவலாக நாள் நைட்டே வந்துருச்சு. அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து கொடுத்து திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக. எல்லோரும் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு போகணும், மறுநாள் டியூட்டி அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து டைம் சேவ் பண்ண தான் பார்த்தோம். ஒரு 5 நிமிஷமும் ஒருத்தவங்க பார்த்துட்ருந்தோம் நைஹாவோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அவள் ஸ்ட்ரேஞ்சர்கிட்டையும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாள். ரொம்ப அழுவ மாட்டாள், விளையாடிட்டு இருப்பாள். ஆக்சுவலாக மெட்ரோலலாம் போகும்போது ஒருத்தவங்களையும் பார்த்து சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாள். ஃபைனலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. ஸோ நைஹாவும் ஹாப்பியாக ஆயாச்சு. யூஸ்வலாக இவங்களாம் வந்து நைஹாவை பார்க்க ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக்கெண்டும் வருவாங்க. அந்தளவுக்கு நைஹாவை மிஸ் பண்ணுவாங்க. நைஹாவும் அவ்வளோ ஹாப்பியாக தான் அவங்க கூடயும் விளையாடுவாள். நான் கூப்பிட்டதே ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் மட்டும்தான் கூப்பிட்டேன். பட் அதுலேயுமே வந்து சில பேரால் வர முடியல, ஆப்வியஸாக நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி இருந்ததுனால. ஃபைனலாக கேக் கட்டிங்க்கு ரெடி ஆயாச்சு. இடையில விளையாடிட்டு இருந்தப்போ நைஹா அந்த பேகு கிளிப்பு இதெல்லாம் தூக்கி போட்டுருச்சு. ஸோ அதெல்லாம் திரும்பி செட் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் ஆக்சுவலாக கேக்கு பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ஒரு ஹோம் பேக்கர்கிட்ட தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இந்தியாவிலையுமே வந்து நான் ஹோம் பேக்கர் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட கஸ்டமைசேஷனை அவங்க பொறுமையாக கேட்பாங்க. ப்ளஸ் வந்து எப்போவுமே என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், நம்ம 1 kg ஆர்டர் பண்ணால் அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பேக் பண்ணி தருவாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 kg இருந்துச்சு. நான் ரொம்ப பெரிய டிசைன்லாம் கேட்கல. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிங்க் கலரு ப்ளஸ் அதில் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன். நான் கேட்டது ஆக்சுவலாக வந்து ஒரு கட் அவுட் இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து நல்ல எடிபிள் பட்டர்ஃப்ளை தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ஆக்சுவலாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் இன்வைட் பண்ணியிருந்தது ஆல்ரெடி கம்மி அப்படிங்கிறதுனால நான் 1 kg தான் பண்ணியிருந்தேன். அதுவே எங்களுக்கு வந்து ஒரு எனஃபாக தான் இருந்துச்சு. கேக் சாப்பிட்டா ஃபுட்டு சாப்பிட முடியாதுல்ல. ஸோ கேக் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருந்த கேக் கூட அங்கே உள்ள ஸ்டாஃப்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. ஸோ கேக் வெட்ட நான் நைஹா எல்லாம் ரெடி ஆயாச்சு. இது வந்து நைஹாவோட பர்த்டே தான். பட் ஆக்சுவலாக நான் தான் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்தேன் அதில். ஸோ ஒரு லிட்ரலாக அது என்னோடய ஃபர்ஸ்ட் பர்த்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு கூட சொன்னால் எப்போவுமே வந்து பேபிஸோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பேபிஸ் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, அம்மா தான் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு. அது ஆக்சுவலாக ஆனால் உண்மையாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. நைஹாவுக்கு கேக் கட் பண்ணும்போது கூட வைப் இல்லை. ஹாப்பி பர்த்டே சாங் எல்லோரும் பாடவும், ஹோட்டல்லையும் பேக்ரவுண்ட் சாங் போட்டு விடவும் பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு நைஹாவுக்கு. ஸோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு 1 இயருக்கு சுகரும் சால்ட்டும் அவ்வளோவா சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நாங்கள் கேக் அவ்வளோவா சுகர் ஸ்வீட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப கொடுத்ததில்ல. இதை சாப்பிடவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆக்சுவலாக சாங்கு, டான்ஸு ப்ளஸ் கேக் வைப்புன்னு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் எல்லாருமே நைஹாவுக்கு ஃபீட் பண்ணி விட்டாங்க. அவளுக்கு இந்த கேக்கு சாப்பிட்றதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அந்த தலையில் உள்ள கிளிப்பு தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லோரும் ஒரு ரவுண்டு அவளுக்கு கேக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் வந்து அவள் நல்லா தான் கோஆப்ரேட் பண்ணாள் கேக்கு வாங்கிக்கிறதுக்கெலாம். ஏன்னா அவளுக்கு ஸ்வீட் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இத்தனை நாள் கொடுக்காம வேற வச்சுருந்தோம்ல. ஸோ டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சு போல். கொஞ்சம் விட்டுருந்தா அவள் கேக்கை வச்சு செஞ்சுருப்பாள். ஆக்சுவலாக ஒரு கேக் ஸ்மாஷிங் ஒரு ஃபோட்டோகிராஃபியே பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் எப்போ ஃபீட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் அவள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாள். அவளோட கண்ணெல்லாம் அந்த கேக்கு மேலே தான் இருந்துச்சு. அவளுக்கு எப்போ முடிப்பாங்க, எப்போ நம்மளை விடுவாங்க, எப்போ அதை வச்சு செய்யலாங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தா. ஸோ ஒரு வழியாக ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அவளுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் கேக் டிஸ்ட்ரிபியூஷனில் இறங்கிட்டேன். ஆனால் நைஹாவை மேனேஜ் பண்ண முடியலை. திருப்பி வந்து கேக்கில் தான் வந்து விழுந்துட்டு இருந்தா. ஸோ வந்த கெஸ்ட்டில் எல்லாருமே ஆக்சுவலாக நைஹாவை கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நைஹாவோட மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்போ இடையில ஸ்டாஃப்ஸும் வந்து கொஞ்சம் அவளை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நைஹாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அதனால் அவங்களுமே வந்து நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க. எனக்கு அதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிளிப்ஸ்லாம் ஆனால் இதில் நான் ஆட் பண்ணலை, வீடியோ எடுக்கலை அவங்களெல்லாம். ஆனால் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன்.
மீன்ஸ் அவங்களும் வந்து அவளை பார்த்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. விட்டால் அவங்க தோல்லையே அவள் தூங்கி இருந்திருப்பா. அந்தளவுக்கு அவள் கம்ஃபர்டபுளாக தான் இருந்தாள் ஸ்டாஃப்ஸ் கிட்டேயும். அப்புறம் நைஹா வந்து போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. போஸ் கொடுக்குறதுல சொல்லவே வேணாம், நைஹா வித் ஸ்மைல் தான் ஆல்வேஸ். நைஹாவோட ஹைலைட்டே நைஹாவோட ஸ்மைல் தான். செல்ஃபி, அப்புறம் அந்த கண்ணாடி முன்னாடிலாம் நிற்க வச்சா மேடம் சிரிச்சிட்டே வந்து அவங்கள பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்கவே பயங்கர க்யூட்டாக இருக்கும். தன்னா பேசிக்கிட்டு வீடியோ கால்லாம் வந்துட்டால் போதும், ஃபோன் எடுத்துகிட்டு வீடு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்ருப்பாங்க. என்ன தான் இருந்தாலும் கேர்ள் பேபி தான், அந்த மாதிரி தான் வந்து ப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் எங்கள் கூட நைஹா வந்து ஒரு கோஆப்ரேட் தான் பண்ணிகிட்டு இருந்தாள். இடையில தான் கொஞ்சம் அடம் பிடிச்சிட்டு இருந்தாள். அதையும் வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணியாச்சு ஃபைனலாக. அவளை தூக்கி வச்சுக்கக்கூடாது, அவளை ஃப்ரீயாக விட்டுறணும். இது 2 மட்டும்தான் அவளோட ரூல்ஸு. மற்றபடி வந்து அவள் வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள். அப்போ நாங்கள் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து நைஹாவுக்கு ஒரு ஹை சேர் வாங்கி உட்கார வச்சாச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்ததில் ஒரு ஒர்த்தான ஒரு விஷயம்னா வந்து மட்டன் பிரியாணி, 5 பேக் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு, குவான்டிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. ரைஸை விட பீஸ் தான் அதிகமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் இவங்களோட சிக்னேச்சர் டிஷ் சிக்கன் 65 இருக்கட்டும், ஒரு சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் இடியப்பம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நானும் பட்டர் நான் கார்லிக் பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தோம். ஓவராலாக ட்ரை பண்ண வரைக்கும் எல்லா டிஷ்ஷுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எங்களோட நைஹாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே இப்படி தான் போச்சு. ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் பட் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஓவராலாக நான் பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். அது சொல்லவே முடியாது வேர்ட்ஸால், அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தேன். அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா, இது யூஏஇயில் லாங் வீக்கெண்ட். ஸோ ஒருத்தவங்களுக்கும் ஒரு பிளான் இருந்திருக்கும். பட் இருந்தாலும் நம்ம கூப்பிட்டோங்கிறதுக்காக நமக்காக எல்லா பிளானையும் ஒதுக்கி வச்சு நமக்காக ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து வந்தது தான் எனக்கு பயங்கர ஹாப்பினஸ் இது. ஸோ என் பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களோட தான் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.